பட் ஒருத்தரை பத்தி அக்யூரேட்டா பேசுறது அது எப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு? I had an encounter from God. I could see, I could see a vision. I could see a vision where the hand of the Lord coming over my life. I could see a vision, and that's the time where I could see. Now I'm thinking, which is that one person? இப்போ எனக்கு என்ன குழப்பம்னா, இப்போ நீங்க கூப்பிட சொன்ன அந்த ஆள் இதுல யாருன்னு எனக்கு ஒரு குழப்பம். Then slowly I can hear a voice coming. Ask them who does not have kids. அப்போ ஆண்டவர் உள்ள ஒரு மெல்லிய சத்தம் எனக்கு கேக்குது. கேளு, வாயை திறந்து யாருடைய வீட்டுல குழந்தைகள் இல்லைன்னு கேளு அப்படின்னு. 2 people raising hands. அப்ப பார்த்தா அப்ப 2 பேர் கையை தூக்குறாங்க. Then I said, Lord, what? Then God. இப்போ நீங்க ஏதோ ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மீட்டிங் போகும்போதும் அங்க மீட்டிங் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இதெல்லாம் நேம்லாம் சொல்லியிருக்காருங்கிற உங்களுடைய செய்திலாம் கேட்டிருக்கேன். இந்த இன்டர்வியூல ஏதாவது நீங்க ஃபீல் பண்றீங்களா? இப்போ நீங்க இவ்வளவு பேர் வாட்ச் பண்றீங்க, சூப்பர் நேச்சுரலான லைஃப். இப்போ நீங்க ஒரு கடவுளை பார்த்தது விதம், ஜீசஸை நேர்ல பார்த்துருக்கீங்களா, தேவதூ ஏஞ்சல்ஸை பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா உங்களுக்கு? Once I have many encounters. Oh, okay. But once I had an encounter with angels. நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஒரு பிரவீன் வந்து பேச விட்டு கேட்குறாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேட்குறாரு, குறுக்க வர மாட்டேங்கிறார். ஆச்சரியமான விஷயம். இன்னொன்று இவர் இந்த தரிசனம்ன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தன்னை காமிக்கு தான் நினைப்பாங்க. இவர் மற்றவங்கள கொண்டாடுறார். மற்றவங்கள கொண்டாந்து இந்த பாருங்கள், இப்படி இருக்குது அபிஷேகம், இப்படியும் கிருபை இருக்குது பாருங்கள், இப்படியும் ஊழியம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது இப்போ மட்டும் இல்லை, காலகாலங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் இது. அதனால் ரொம்ப எனக்கு இது என்ன சொல்கிறது, நல்லா இருக்கணும். இந்த ஊழியம் பெரிய லெவலில் வரணும். இவங்களுக்கு ஆண்டவர் இவங்க நல்லா ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும். இன்னும் பல பேரை இவங்க இந்த சேனலில் கொண்டு வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். I remember before going to the stage, my dad said, Aaron, you have to operate in what God has given you. You call names. If they don't come, I will take care. Don't worry, I will be with you. And I remember that's the first stage in Kerala. In another meeting, I called the first name out in my life. And for the shock, there was 3 names. 3 people in the same name. Oh, okay. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தா எனக்கு நேம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் கொஞ்சம் நான் அப்படியே பயந்த சுவாபத்தில் தான் இருந்தேன். ஏன்னா எப்படியும் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போனோம்னா, ஜோயல்னு கூப்பிட்டோம்னா, எப்படியும் அந்த கூட்டத்தில் கிறிஸ்தவ கூட்டத்தில் ஒரு ஜோயல் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ நான் ஜோயல்னு கூப்பிட்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஜோயல் கூப்பிட்டதுக்கப்புறம் ஜோயலோட வாழ்க்கை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள. அதுக்கப்புறம் நான் என்னன்னா அப்போ கூட நான் என்ன பண்ணுவேன், பேரை கூப்பிட்டு நான் நார்மலாக அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை பேசிட்டு விட்டுருவேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க, ஆரன், உனக்கு ஆண்டவர் பேர்களை கொடுத்தாருன்னா நீ பயப்படாமல் நீ பேசு, அவங்க வராங்க வரல அது நெக்ஸ்ட்டு, அதாவது வந்தா நீ பேசு, வரலையா நான் பார்த்துக்கிறேன், நான் டேக்கர் பண்ணிக்க, நீ எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் கேரளாவில் நான் முதல் முறையாக நான் கேரளாவில் ஒரு சர்ச்சில் முதல் முறையாக ஒரு பேரை கூப்பிட்றேன். And when I called that name, 3 people of the same name. அந்த பேரை கூப்பிடும் போது 3 பேர், அந்த பேர்ல உள்ள 3 பேரா நிக்கிறாங்க. I was like, God, what to do now? அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்களேன், என்னோட நிலைமை. ஐயோ ஆண்டவரே, இது என்னது இது? First I am happy because people came. Okay. முதல்ல சந்தோஷம் என்னன்னா, அப்பாடா கூப்பிட்ட பேர்ல உள்ள ஆட்கள் வந்துட்டாங்க. Now I'm thinking, which is that one person? இப்போ எனக்கு என்ன குழப்பம்னா, இப்போ நீங்க கூப்பிட சொன்ன அந்த ஆள் இதுல யாருன்னு எனக்கு ஒரு குழப்பம். Then slowly I can hear a voice coming. Ask them who does not have kids. அப்போ ஆண்டவர் உள்ள ஒரு மெல்லிய சத்தம் எனக்கு கேக்குது. கேளு, வாயை திறந்து யாருடைய வீட்டுல குழந்தைகள் இல்லைன்னு கேளு அப்படின்னு. 2 people raising hands. அப்ப பார்த்தா அப்ப 2 பேர் கையை தூக்குறாங்க. Then I said, Lord, what? Then God said, ask them from 12 years who don't have kids. நான் சொன்னேன், என்ன ஆண்டவரேன்னு கேட்டோன்னா அவரு 12 வருஷமா யாருக்கு குழந்தை இல்லைன்னு கேளுங்க. That's the time one sister raised her hands up and I prayed for her. And that's the time that was my first experience in this name calling, in this accurate prophecies and all. So அந்த டைம்ல ஒரு சகோதரி கையை தூக்குனாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அப்ப அங்க இருந்து தான் என்னுடைய அந்த prophecies and accurate prophecies எல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சது. That time I could see when I pointed out the right thing, what they wanted, the joy in their heart, the tears that they flow, that time I could understand. If we say what they want, promise word is 100% blessing.
But when we go deeper and say the right thing, it will 100% change their life and give them a hope. And exactly 1 year after I went to that church, and that sister had a baby boy in her life. ஸோ நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றது ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுறது நல்லதுதான். ஆனா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது இறங்கி அந்த ஆழத்துல போய் நம்ம பேசும்போது அவங்க கண்ணில் வர அந்த கண்ணீர், அந்த இருதயத்துல வர அந்த சந்தோஷங்கிறது அது ரொம்ப இதா இருக்கும். சரியா பாத்தீங்கன்னா அந்த நான் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த சபைக்கு நான் போகும்போது அந்த சகோதரி கையில ஒரு பிள்ளையோட கூட நின்று இருந்தாங்க. That was my first experience in name calling and activate. அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். நான் பேரை சொல்லி கூப்பிட்டது சரியா, எந்த விதமான தவறாக இல்லாம சரியா நான் தீர்க்க தரிசனம் உரைத்தது. பட் இந்த அக்யூரேட்டா பண்றது நிறைய பேர் அதை பேசுவாங்க. பட் அக்யூரேட்டா நீங்க சொல்லும் போது அது உங்களுக்கு அப்படி விஷுவலா தெரியுமா? இந்த நேம்லாம் வந்து அப்படி It's like you can, some prophecies, there are many ways to see, there are many ways to speak. One, some people can see, some people can hear, some people what do you say, some people see, some people hear, and some people it just comes out. Like when you speak, you don't think, uncle. okay. It's how like your spirit is connected with your mind. Holy Spirit is fully covered with your mind. It just comes out. It, as Bible says, living waters flow out of you. The word flows out of you. So in my life also 3 things also. Sometimes I see, sometimes God shows names, God shows numbers, sometimes God speaks to me about their life, sometimes it just comes out. I flow in all 3 ways also. ஓகே. அதாவது தீர்க்க தரிசனத்துல நிறைய விதங்கள் இருக்குது. அதாவது நம்ம பார்த்து நம்ம சொல்றோம், சில நேரத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சொல்லுவோம். அதாவது சில நேரத்துல நான் பெயர்களை எனக்கு பார்ப்பேன், சில நம்பர்களை நான் பார்ப்பேன், சில நேரத்துல அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன். சில நேரம் எனக்குள்ள பைபிள்ல சொல்ற மாதிரி வற்றாத ஜீவ நீரூற்று மாதிரி அந்த வார்த்தை அப்படியே உள்ளிருந்து வந்துகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா நிக்காம ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும் அந்த வார்த்தை. ஓகே. பட் என்னைக்காவது அது பயந்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் காட்டும் போது ஷோ பண்ணி? That's what I said. First time full fear. Okay. First time one name, 3 people, I don't know what to do. I'm looking at my dad back. Dad is also missing. It was like, Lord, what to do? முறை அந்த அனுபவம் ரொம்ப கடினமா தான் இருந்துச்சு. ஏன்னா பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா 3 பேர் வந்து நிக்கிறாங்க. 3 பேர் வந்து நின்னோடனே ஒரு மாதிரி நான் அப்படியே பயந்து சுவாபத்தில் நிக்கிறேன். திரும்பி எங்க அப்பாவை பார்க்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல எங்க அப்பாவையும் காணும். அந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா தான் இருந்துச்சு. But I could feel, because I always believe for every blessing there is a sacrifice behind it. So from this 13 to 18, I could feel that God was training me for that. That loneliness, that season where nobody knew me. But I could feel somewhere when I turned 18, that was my time where God is going to lift me. Came out to be right. Okay. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னோட 13 வயசுலேருந்து அந்த 18 வயசுக்குள்ள நான் வந்துட்டு நிறைய கடந்து போயிருக்கிறேன், நிறைய காரியத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த டைம்ல 18 வயதா மாறும்போது தான் அந்த காரியம் எனக்குள்ள ரொம்ப பகிரங்கமா செயல்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நான் தைரியமா அதை குறித்து நான் பேச ஆரம்பிச்சேன். பட் நிறைய பெரிய பெரிய சபைகளை நம்ம ஷார்ட் பீரியட்ல நிறைய பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ்லாம் போய் பேசியிருக்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஆரம்பிச்சது? That's how as I stopped, I finished in Karthik Gamalil Uncle's church. Okay. And there in Karthik Gamalil Uncle's church, first day when I went, I said this name, like I saw a name Johnson. Okay. And nobody Johnson was there. I said, tomorrow there is going to be a Johnson who is going to come and meet me. Okay. So out of nowhere, tomorrow, next day meeting, there was a pastor called Johnson who came to attend that meeting. And he was Joseph Balachandran Uncle's Good Samaritan, Thuthukudi branch church pastor he was. Okay. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் அங்கிள் கார்த்திக் கமாலியல் சர்ச்சில் மினிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் அந்த முதல் நாளில் வந்துட்டு நான் சொல்கிறேன், ஜான்சன் அப்படிங்கிற ஒரு பர்சனை நான் கூப்பிட்டா, நான் அன்னைக்கு யாருமே வரல. அப்போ நான் சொன்னேன், நாளைய தினத்தில் ஜான்சன் அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு மனுஷன் வந்து என்னை பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்தார். வந்து உள்ளே உட்காந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அவர் யாருன்னு பார்த்தா குட் சமாரிட்டன் சர்ச் அங்கிள் ஜோசப் பாலச்சந்தர் அங்கிளோட தூத்துக்குடியில் இருக்கிற பிரான்ச் சர்ச்ல இருக்கிற ஒரு மெம்பர். I spoke to him and he was happy. But after that I went out of India, so we could not get in touch. But when I came back from India in 2024 August, he invited me to his church. Okay. ஸோ அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறமா நான் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன். ஸோ நான் அதனால எந்த கனெக்ஷன்ஸ் பெருசாக இல்லை. அப்புறம் வெளிநாட்டிலேருந்து நான் வந்ததுக்கு அப்புறமா அவரை நான் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. And August I think 25, 26, 27, that 3 days, 24, 25, 26, I think he called me for his church in Thuthukudi. Pastor Edward Uncle and Johnson Pastor Uncle.
Johnson pastor. So that 3 days Thuthukudi I preached in that church, WME church. Yeah. ஓகே. ஸோ ஆகஸ்ட் 24, 25, 26 அந்த 3 நாள் வந்து பாஸ்டர் எட்வர்ட் அப்புறம் பாஸ்டர் ஜான்சன் அவங்க சர்ச்சில் வந்து நான் 3 நாள் நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ And after that, they said, our head pastor is there, Joseph Balachandran uncle. Can you? We'll meet him, and you get prayed from him. It is good. He's a senior pastor. Let's meet him, and then we will drop you. That's how they said. And Monday, I still remember, first time I'm going to meet Uncle Joseph Balachandran uncle for the first time. And that experience was a different experience. Yes, I met him. He saw me. He used me in one of his leaders meeting. Okay. And by the grace of God, nothing I can say. It is purely grace of God. He saw that gifting inside me. He saw what God has put inside me, and he was the one who opened through him. I can say through him, God opened many doors in many parts of Tamil Nadu and many parts out of Tamil Nadu also in the quick session. ஓகே. அவங்க சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கிட்ட பேசினாங்க, எங்கள் தலைமை போதுகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் நீங்கள் சந்திங்க, ஏன்னா அவர் வந்துட்டு சீனியர் பாஸ்டராக இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் பிளெஸிங் வாங்கினா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு நாங்களே உங்களை ட்ராப் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் முதல் முறையாக அந்த திங்கக்கிழமை என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு ஊழியர்கள் கூட்டத்தில் என்னை பேச வைக்கிறாரு. பேசும்போது அவர் உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்கிறார், எனக்குள்ளே அந்த வரங்கள் செயல்படுகிறத பார்த்துட்டே இருக்கிறார். செயல்படுறதை பார்த்துறதுக்கப்புறம் அவர் ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகிட்டு அவர் மூலியமாக அநேக தமிழ்நாட்டில் நிறைய சபைக்குள்ளே வந்தேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளியே இருக்கிற நிறையா இடத்துக்கும் போனேன். அவர் மூலியமா இவ்வளோ வாசல்கள் எனக்கு திறந்துச்சு. ஓகே. பட் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி சபைகள் எல்லாம் பேசணுன்னே ஒரு நிறைய ஊழியர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் உங்களுக்கான வாசல்கள் இங்கே நிறைய ஓப்பன் ஆகுது. பட் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் தானே அவங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுதுன்னு நல்லா 100% இது பண்ணால் தானே உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்க I think it's only because of his father's heart. Okay. The father's heart, what Joseph Balachandran uncle carries. Okay. August I met him, and in few days only I could feel that he carries a great heart. Okay. So until that time I have met many people, but I have never had this inspiration to go and ask uncle, like anybody, can you guide me? Can you be my mentor? But when I met Uncle Joseph Balachandran uncle, it was the first time I had an inspiration to go and ask uncle, can you guide me? I need a guidance. And I remember September in his one meeting I went and asked, and he said, surely I'll guide you. And for me, more than anything, that is one of my greatest blessing. Being under him, like he guiding me for seasons. Okay. ஸோ ஆகஸ்ட் மாதத்துல தான் முதல் முறையாக நான் அவரை சந்திக்க போனேன். சந்திக்க போனதுக்கு அப்புறமா அவருடைய தகப்பனுடைய இருதயத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த தகப்பனுடைய இருதயம் இருக்கிறதுனால தான் பல இடங்கள்ல எனக்கான வாசலில் திறந்தாரு, பல இடத்துல எனக்கு கொண்டு போக யோசிச்சார். அப்போ நான் ஒரு நாள் செப்டம்பர் மாதம் அவங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு நான் போனேன். அங்கே போன டைம் வந்துட்டு நான் அவர்கிட்ட பார்த்து கேட்டேன். ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு அவருக்கு முன்னாடி பல ஊழியர்களை பார்த்துருக்குறேன், பல போதகர்களை பார்த்துருக்குறேன். ஆனால் யார்ட்டையும் கேட்கக்கூடாத கேட்க வராத கேள்வி வந்துட்டு அவரை பார்த்த உடனே வந்துச்சு. என்னை வழி நடத்துறதுக்கு உங்களால் முடியுமா? ஏன்னா எனக்கு ஒரு நடத்துவர் தேவை, என்னை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் வந்துட்டு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் ஓகே சரி நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். He did not see my age. He did not see who I am. He don't know my background. Okay. He does not know who I am. He is seeing me only from 1 month. But what to say, it was purely God. It was purely God who made me connect with uncle. And through uncle, whatever ministries I'm going right now, wherever I'm going right now, it started all there. It started all in Madurai through uncle. Yes, 100% it is God, but God always wants somebody to flow through. Through the process to flow through, and it was my life, the beginning or the spot or the right time was through Uncle Joseph Balachandran uncle, and somehow he trusted me also. Okay. Because you know the age, I was 18 and he was 77. Age difference, gap difference, but he trusted me. He saw me as a son. He trusted me. He's not son, grandson. Like he saw me as a grandson. He trusted me, and I thank God for him in my life. He's my mentor. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, என் வயசு என்ன, என்னுடைய பேர் என்ன, எனக்கு பின்பலம் என்ன, என்னோட பேர் என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய பேர குழந்தைய எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி என்னை பார்த்து என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சார். இன்னைக்கு நான் போகிற பல இடங்கள் இன்னைக்கு எல்லாமே அங்கே ஆரம்பிச்சது தான். என்னுடைய 18 வயதுல ஒரு ஸ்பாட்க்கு அங்கே உண்டானது அங்கே தான். அந்த இடத்துல இருந்து தான் நான் எல்லா இடத்துக்கும் கடந்து போகிறேன். அது எல்லாம் ஆரம்பிச்சது மதுரையில்.
அங்கிள் ஜோசப் பாலச்சந்தர் அவருடைய இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஓகே. பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்றீங்க. நிறைய சர்ச்சஸ் மீட்டிங்லாம் போறீங்க. பட் உங்கள சில பேர் பார்க்கும்போது சின்ன பையனா இருக்காப்புல, ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஏஜா இருக்கு. அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த கிஃப்ட்லாம் ஆப்ரேட் ஆகும்போது ரெஸ்பெக்ட் வர மாதிரி வரும். I can understand, like when I go into the stage, they will be seeing like this, they're like staring at me. What is he going to do? Because I still when I was 18, I was a little more younger. Now also I'm younger, Okay. but more younger, and they were staring only. But once this gift starts to operate, ஓகே. they will see God moving. They will see 100% God moving, and after that, the way they see is different. They also start to expect. Okay, let God okay. speak through him ஓகே. to us also. So that's how it changed. ஓகே. சில நேரத்துல மேடையில போய் நிற்கும் போதெல்லாம் சில ஜனங்க அப்படியே உத்து பார்ப்பாங்க, ஒரு மாதிரி அப்படியே முறைச்சு பார்ப்பாங்க, இந்த பையன் என்ன போய் செய்ய போறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அந்த வரத்துல கொஞ்சம் ஆண்டவர் என்னை செயல்பட வைக்கும் போது, அந்த தீர்க்க தரிசனத்துல மூவ் ஆகும்போது, இப்பவும் நான் சின்ன வயசுல தான் இருக்கிறேன், ஆனா இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அந்த ஆண்டவருடைய அந்த வரங்களை நான் செயல்படும் போது ஜனங்க வந்துட்டு கொஞ்சம் அது செட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே நம்ம இவர்கிட்ட என்ன பேசலாம், இவர் மூலியமா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேச போறாரு அப்படிங்கிறத கேட்கிற அளவுக்கு எதிர்பார்ப்போட உட்கார்றதுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. பொதுவாக ப்ராஃபட்னாலே வந்து மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. போய் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க அப்படிங்கிறது. பட் ஆனா அது உங்களுக்கு ஒரு இதா இருந்ததா? ஏன்னா சம்டைம் சில இடத்துல ஆண்டவர் பேசுறது இல்லை சிலருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி? Usually, whichever stages I go or whichever churches Okay, I go, okay. I love to prophesy in between of the sermons. Okay, okay. That's what I believe. When I preach, I prophesy. God speaks, and after that also people come. But I usually love to prophesy between of the sermons that flow, because that's a time where God encounters and God meets. And as you said, everybody wants a word, everybody wants prophecies. But I believe if God wants to surely speak to them, God will speak in between of the sermon through prophecies or through word. Okay. Or through word. And if they want urgent praise, after the prayer I pray for them. But usually I don't stand and pray for everybody as normal. Because everybody wants a prophecy word. Okay, And okay, Elijah says, I am also a man. So usually I don't stand and pray for everybody. Okay, If okay. God puts a word in the sermon I give, and after that in the houses and all, if they invite, I just pray. That's all. Okay. ஸோ நான் பல இடத்துல ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு எப்படி நான் செய்தி கொடுத்துட்டு இருக்க இடையில அந்த தீர்க்க தரிசன ஃப்ளோவில் நான் வருவேன். ஏன்னா வந்துட்டு அந்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கும், ஆவியானோட அப்படியே அசைவாடி கொண்டு இருப்பார். அந்த டைமில் நான் அப்படியே ஃப்ளோவில் போவேன். செய்தி முடிச்சதுக்கப்புறம் அப்படிங்கிறது நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஜெபிக்க அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எலியா கூட சொல்கிறாரு என்னன்னா, நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு எலியாவும். அப்போ என்னன்னா, அதாவது ரொம்ப அர்ஜென்ட் ப்ரேயர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வாக்குத்தத்தம் வேணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம்னா ஆண்டவர் ஒருத்தங்கள்ட்ட தீர்க்க தரிசனமா பேசுவார், சிலர்கிட்ட வார்த்தை மூலியமா அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசுவார். இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குது. ஓகே. பட் அது மாதிரி வந்து பீப்புள்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்களே அவங்களுடைய கன்ஃபியூஷனான ஒரு சிச்சுவேஷன்ல? 100% they ask, they call, they text, and if I am available, I 100% try to give them a word if Okay. God speaks. Okay. Or else I say, I'll pray and I'll say, God, when God speaks to me, I'll let you know. That's all. Okay, I'll pray okay. and I'll finish. 100% அப்படி ஜனங்க வந்துட்டு கால் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாருன்னா நான் வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்துருவேன். இல்ல ஆண்டவர் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாருன்னா நான் வார்த்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் That's சொல்லுவேன். what I usually do. ஓகே. அது மாதிரி வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? ஒரு மீட்டிங் போறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரேயர், உங்களுடைய பைபிள் ரீடிங், அந்த ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கும்? எவ்வளவு நேரம் அப்படி பண்ணுவீங்க நீங்க? Usually, as you know, morning and evening there will be meeting. Okay. Morning and evening there will be preaching. So I usually love to pray at night times. At night time before going to sleep, or I get up at night and I pray, because I love to speak in tongues and I pray. So I don't want to disturb anybody in daytime. If I'm alone in my room, if I'm alone, I pray at daytime, but usually I love to pray at night. So at night before going to the morning sermon, usually I try to sit maximum night 4-5 hours. Prepare sermon, pray, and next day morning I get up and go to the stage. But I love to pray at night. Okay. வழக்கமா பார்த்தீங்கன்னா எப்படியும் ஊழியம் வந்துட்டு காலையில சாயங்காலம் அப்படிங்கிற 2 செக்ஷன் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் வந்துட்டு ஜெபிக்கிறதுல இரவு நேரத்தில் ஜெபிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இரவு நேரம் போது நான் பாட்டுக்கு தனியாக போய் உட்காருவேன், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்படியே 4 to 5 hours கண்டினியூஸாக அப்படியே நான் உட்காருவேன், செய்தி முடிச்சுட்டு வந்து அப்படியே இல்லைன்னா சில நேரம் தூங்கிட்டு நடுராத்தில் எந்திரிச்சு கூட அப்படியே உட்காந்து நான் ஜெபிப்பேன். அந்த மாதிரி அதுதான் என்னுடைய பேட்டர்ன். பகல்லையும் ஜெபம் பண்ணலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபிக்கிற நேரம் வந்துட்டு இரவுல தான். நான் ஒரு அப்படியே 4 to 5 மணி நேரம் தொடர்ச்சியாக அப்படியே நான் ஜெபிச்சுட்டு போவேன்.
ஏன்னா அதை முடிச்சுட்டு நான் அப்படியே அடுத்த நாள் காலையில சர்வீஸ்க்கு நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஓகே. அதுல வந்து நீங்க இப்போ டங்ஸ்ல பேசுறது இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு அதிகமா அப்படி இருக்குமா? உங்களுடைய ப்ரேயர்லாம் எப்படி இருக்கும்? Prayer I mostly speak in tongues only. ஓ ஓகே I love to speak in tongues. ஓகே And also I pray. ஓகே But mainly I love to speak in tongues and I sit and prepare the word. ஓகே அதாவது எனக்கு ஜெபத்துல அப்படின்னா என்னுடைய ஜெபம் வந்துட்டு மோஸ்ட்லி நான் வந்துட்டு அந்நிய பாஷையில தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு அந்நிய பாஷை பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்நிய பாஷையை பேசிட்டு அதே நேரத்துல அப்படி செய்தியும் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? ஏன்னா நீங்க ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கியூர் பண்ணி வந்துட்டீங்க. That's the question what every youngster asks. Anna, do you miss college life? Or do you regret your decision? ஓகே Do you regret stop studying? You could have studied and done ministry. But the way that God has used me, the way that God has loved me, and the way only God has lifted me, when I see that way, I never regret my school or college life. Because இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் என்னை பார்த்து கேட்குற கேள்வி கூட அதுதான். ஆனால் நீங்கள் வந்துட்டு காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு அது கஷ்டமா இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் என்னை ஆண்டவர் நடத்தின விதத்தை பார்க்கும்போது, என்னை அவர் பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த எதையுமே மிஸ் பண்ண மாதிரி ஒரு அனுபவம் வரவே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே அவர் கொடுத்ததுனால அந்த ஒரு சந்தோஷத்திற்குள்ள நான் வந்துட்டேன். Because now at the age of 18 only I started to go everywhere, started to go out of India, started to preach in many nations. How many youngsters are there? But you selected me, you used me, and I have no regrets missing my college life for this ministry. ஓகே If you give me another chance also, I would have selected ministry only. ஸோ 18 வயசுல தான் நான் ஊழியத்துக்கு பிரயாணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்துட்டு நான் நிறைய இடத்துக்கு போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். அந்த மாதிரி நேரத்தில் அதை பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு நேரம் எனக்கு இல்லை. ஏன்னா ஊழியத்துக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருந்ததுனால. அப்போ நான் பார்ப்பேன் நிறையா வாலிபர்கள் அங்கே வந்துட்டு வாஞ்சியோட ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க, எங்களையும் பயன்படுத்துங்கன்னு கேட்கும்போது எனக்கு அப்போ ஒரு சந்தோஷம் வரும். ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்கள் இருந்தாங்கப்பா, ஆனாலும் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ உங்களுடைய அது மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கிரிட்டிசைஸும் இருக்குது. இப்போ வந்து நேம் காலிங்கில் வந்து அது இப்போ வந்து ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இந்த மாதிரி நிறைய. பட் அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்திருக்கா? உங்களுடைய ப்ராப்பர்சியில் வந்து இந்த ஃபோன் நம்பர், இந்த ஆதார் கார்டு நம்பர் அப்படிலாம்? At the initial days, I used to not get that. Okay. Now recently, as you all know, I call names. I may call sometimes father's name, generational names. Sometimes I may get numbers also. Oh. Like clearly not 9-10 numbers, but if God has shown me some numbers, I'll ask this 17 or if God has shown me some numbers, I'll ask numbers. I'll say, is there anything connected with them? And it may be their phone numbers, last digit, or their birth date, anniversary date, something like that. I'm not I'm not precising that God should give numbers, but if God gives numbers, I say, and God has given numbers many times. I have the experience of saying numbers and names. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்துட்டு எனக்கு அப்படிப்பட்டதான எந்த அனுபவம் இல்லை. ஆனால் போக போக வந்துட்டு சில நம்பர்களை ஆண்டவர் காண்பிச்சார். ஆனால் ஒரு வேளை அதாவது பெயர்களை காண்பிப்பார். அந்த மாதிரி சில நேரத்தில் நம்பர்னா 10 நம்பர் ஒட்டுக்கா இல்லை, சில நேரத்தில் ஒரு 5 நம்பர் இல்லை 4 நம்பர் இல்லை நம்பர் 17 17 அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் உங்க கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அந்த மாதிரி போவேன். அப்போ இல்லைன்னா அவங்களுடைய சந்ததிகளை நான் வந்துட்டு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் அந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த மாதிரி என்னை ஆண்டவர் வழி நடத்துவார். ஓகே. பட் அந்த மாதிரி நம்பர்லாம் சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் நேம் காலிங்லாம் வந்து ஓகே, அது டிஜேஸ் தினகரன் அங்கிள் காலத்துல அப்படி வந்துருச்சு. பட் இந்த ஃபோன் நம்பர்லாம் கேட்கும்போது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் நம்பர்லாம் ஆண்டவர் நம்பர்லாம் சொல்லுவாரா? ஃபோன் நம்பர்லாம் அப்படி உங்களை நீங்க எப்படி? Many people ask why numbers, why this and all. I say I am not forcing myself to say numbers. Usually I don't prophesy more numbers, but if I feel that numbers and I give, people come and ask, oh, why are you saying numbers and all, I say it's not in my control. When I go to the stage, it is fully God who is speaking. Usually I flow in name calling and all, as you said, like Uncle DJs and all, name calling only. Usually I flow. If God put numbers, that's all. I just give it out. I don't keep anything in my heart. சில நேரத்தில் நான் வந்துட்டு நம்பர்லாம் சொல்லி தான் ஆகணுங்கிற எண்ணத்துல இல்லை, அந்த ஃபோர்ஸ்லாம் போக மாட்டேன். எனக்கு ஆண்டவர் வந்துட்டு நம்பரை காமிச்சார் அப்படின்னா நான் அதை சொல்லுவேன். இது நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போனதுனால அந்த மாதிரி நான் அது வேணும்னு கேட்கவும் மாட்டேன். அவர் காண்பிச்சா அதை நான் சொல்லுவேன். Most of my videos you will not see that also. Okay. என்னோட பல வீடியோக்கள்ல நீங்க அப்படிப்பட்டதான காரியங்களை நீங்க பார்க்கவும் முடியாது. I love name calling and things like that. ஏன்னா எனக்கு பேர்களை கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்.
அதனால அந்த சம்பந்தமான காரியங்கள் மட்டும்தான் நான் வச்சிருப்பேன். ஏன் கேட்குறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றது Facebook பார்த்துலாம் பண்றாங்க. ஸோ இன்னைக்குள்ள சோசியல் மீடியா பார்த்துட்டு, Facebookல அந்த நேம் பார்க்குறாங்க. இந்த க்ரௌடு சர்ச் க்ரௌடு போற இதெல்லாம் பார்த்துட்டு, அதை பார்த்துலாம் சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. Yeah. Facebook, they don't write that I'm going through depression, I don't have kids, or Okay. these things, death has happened in our life. Facebook only you put names and all. But usually when God speaks, God only does not speak name. God says, Zacchaeus, come down, I will stay with you, I will speak with you. You are also the son of Abraham. He changed his life. So usually when I prophesy, I don't focus on names. Yes, if name comes, I'll call the names, and I focus on after, what comes after the name. That 2016, God did like this in your life. God encountered, like the faces of their life, what they had. So that's usually not written in Facebook and all. That is purely by God only. ஓகே. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க பேர், அவங்க காண்டாக்ட் நம்பரு, அவங்களுடைய இப்போ டேட், இப்போ பர்த் ரேட்டு, அப்புறம் அவங்களுடைய அட்ரஸ், இந்த மாதிரியான காரியங்கள் மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் எந்த ஃபேஸ்புக்லேயும் அவங்க அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு நான் சோகமாக இருக்கிறேன், நான் இப்படி தானே சூழ்நிலை கடந்து போகிறேன், என் வீட்டில் சாவு நடந்திருக்கு, மரணம் ஆயிருக்குது, இந்த மாதிரியான காரியம்லாம் யாரும் போட மாட்டாங்க. ஸோ நான் என்றைக்குமே வந்துட்டு எனக்கு வார்த்தை வரணும், அப்படி அந்த பெயர்கள் வரணும்னு சொல்லி நான் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பெயர் வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர பெயரை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா பொதுவாகவே வந்து சில பேர் சொல்றாங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதாவது ப்ராஃபட்ஸ்னா எல்லாமே எதிர்பார்க்குறாங்க, தங்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணா என்னை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ல சில பேர் தப்பு பண்றாங்கிறதும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ நீங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க ஆண்டவர் சொன்னா சொல்லுவீங்க, இல்லாட்டி எப்படி உங்களுடைய ஹேண்டில்? So usually, as you say, people ask, are you pressurized to prophesy? Are you pressurized? I say, you're pressurized when you don't have word. If you don't have a word, you're pressurized. For me, from young age, it's been a routine. Speaking with God for me is not like, okay, only when you go to the stage, God speaks. When I interview also, I can speak, I can prophesy. That's been a routine for my life. Okay. And for me, it's not a pressure. Prophesying is not at all a pressure for me. For me, prophesying is something what I do with happiness. I feel God speaks to me. I feel connected with God every time. So for me, I don't prophesy out of pressure. It just flows out of me. ஓகே. It just comes out of me, and I share the heart of God, and I feel happy to do that. ஸோ சில ஜனங்க வந்துட்டு கேட்பாங்க, நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறது உங்களுக்கு பெரிய அழுத்தமாக இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ நான் அப்போ சொல்லுவேன், வார்த்தை இல்லைன்னா தான் எனக்கு அந்த அழுத்தத்தை நான் உணரணும். ஏன்னா சிறு வயதுலேருந்து இப்போ இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே அது என்னோட பழக்கமாக மாறிடுச்சு. அதனால சின்ன வயசுலேருந்தே அதை நான் சொல்கிறதுனால, அது என்னோட வழக்கமாக மாறினதுனால அது என்னோட பழக்கமும் ஆயிடுச்சு. நான் இப்போ இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட என்னால் தீர்க்கதரிசனம் சொல்லணுமா நான் சொல்ல முடியும். இப்போ நீங்க எதுவும் ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, மீட்டிங் போகும்போதும் அங்க மீட்டிங் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இதெல்லாம் நேம்லாம் சொல்லியிருக்காருங்கிற உங்களுடைய செய்திலாம் கேட்டிருக்கேன். இந்த இன்டர்வியூல ஏதாவது நீங்க ஃபீல் பண்றீங்களா? இப்போ நீங்க இவ்வளவு பேர் வாட்ச் பண்றீங்க. Yeah. So before coming to this interview, I was praying, and God just said, God is taking you to that interview to build or rebuild many families, many families' life, and especially God said, I know there will be many people who are watching me, many things, but I could feel that God wants to touch. Before coming to this interview, I heard that name Rani again and again. So yeah. ஸோ நான் இந்த இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஜெபிச்சுட்டு தான் வந்தேன். ஜெபிச்சுட்டு வரும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் வந்துட்டு நீ அந்த இன்டர்வியூவில் போகும்போது அநேகருடைய வாழ்க்கை உன்னால் நான் கட்டப்படுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஏன்னா நிறைய பேர் எப்படி பார்க்க போகிறாங்க, யாருடைய வாழ்க்கை கட்டப்பட போடும் நமக்கு தெரியாது. ஆனால் நான் வரும்பொழுது ஒரு பெயரை மட்டும் திரும்ப 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 ஆண்டவர் என் காதில் போட்டே இருந்தார். ராணி ராணி அப்படிங்கிற பெயரை நான் கேட்டேன். So people who are connected with Rani's family, if you are hearing me, ஓகே. right now many people are going to hear me. God wants to build your life back again. ஓகே. ராணி அப்படிங்கிற நீங்கள் ஒருவேளை என்னுடைய இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டுமா கட்டணும்னு விரும்புகிறாரு, மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஓகே. ஏன்னா நம்ம இந்த ஒரு டைம்ல நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம், இந்த நைட் 12 மணி கிட்ட எடுக்கிறோம், 12 o'clock கிட்ட. பட் இது என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னா, ஆனால் கர்த்தர் வந்து காலம் கடந்து ஒரு அப்படி சொல்லலாம் இல்லையா? Because I could feel a Rani, and I could feel their generation. I could see another name called Samuel. Rani and Samuel connected. So I don't know from where you're hearing me or when you will hear this. Okay. But I believe that word will come to their life at the right time. நான் வரும்போது இந்த ராணி அப்படிங்கிற ஒரு பேரும் கூடவே சாமுவேல் அப்படிங்கிற ஒரு பேரும் கேட்டேன். ஸோ இது எப்போ எப்படி அவங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது வெளிப்படும் பொழுது அது அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையா அந்த சூழ்நிலைகள் அமையும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பிளஸிங் வேர்ட்ஸ் இல்லை உங்க ப்ராஃபிட்டிக் பார்த்தீங்கன்னா எல்லா பிளஸிங். நீங்கள் ஃபாரின் போவ,
வீடு தருவார், லேண்டு தருவாரு, இந்த மாதிரி நிறைய பிளஸிங். பட் ஆனா ஆண்டவர் வந்து பாவத்தை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவார். சின் வந்து இவங்க இந்த பாவம் பண்றாங்க, விட சொல்லு அப்படிலாம் அதை காட்டுவாரா உங்களுக்கு? Public, how many people are there? I don't know. One word against his life or one word which he has done in private can destroy his life. So I always think that in mind. And 100% God, if God puts anything negative, I bring him aside, I speak to him, and I come back. But I don't share it in the stage. ஓகே. மற்றவர்களை குற்றப்படுத்துற இடத்துல நான் அந்த மேடையை பயன்படுத்திக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இல்லை அவங்க மறைமுகமாக பண்ண ஒரு காரியம் அவங்களுடைய வாழ்க்கை வெளியரங்கமாக தெரியும் போது அது அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்களை தனிப்பட்ட முறையில் அழைச்சு அவங்ககிட்ட தனியாக பேசுவேன், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, உங்கள் காரியத்தை மாற்ற விரும்புகிறாரு, உங்களை மறுபடியும் கட்ட விரும்புகிறாரு. ஏன்னா நான் சொன்னேன், தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது என்னன்னா இடிந்து போகிறதுக்கல்ல, இடிஞ்சு போனதை கட்டுறதுக்கு. அதனால அவர்கள் கட்டப்படுங்கிறதுக்காக தனிமையாக கூப்பிட்டு அவங்களுக்கு நான் எல்லாம் சொல்லுவேன். But when I pray, I can also see some bad things, but in the stage only I say good things. I give them a hope. There is still hope for you to come back. But after the meeting, if I want to share, I share. That's how I usually do it. ஜெபிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது தவறான காரியம் ஆண்டவர் காமிச்சா நான் அதை பார்ப்பேன். ஆனா அந்த மேடையில் நின்னுக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களை குறிச்ச ஆண்டவர் வச்சிருக்கிற நல்ல காரியங்களை பேசுவேன், அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்கும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க இல்லையா, இப்போ காட்ஸ் வில் வந்து எங்களுக்கு சொல்லணும், இப்போ வந்து மேரேஜ் பண்ணணும், எந்த பொண்ணை மேரேஜ், எந்த பையனை மேரேஜ் பண்றது, எந்த ஃபாரின் கண்ட்ரி வேலைக்கு போகலாமா, எங்க படிக்கிறது, இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கும்போது எல்லாத்துக்குமே நீங்க சொல்லுவீங்களா, இல்லை அது ப்ராப்பர்சி பண்ணுவீங்களா, இல்லை சில இதுக்கு தான் சொல்லுவீங்களா, எப்படி அதனுடைய? Usually in my like 1 or 2 time message timings, if I get a word for them, I speak to them in that prophecy. If God wants to send them to doctor or study in a foreign country or marriage, I say that time. Okay. ஸோ நான் வந்துட்டு மோஸ்ட்லி என்னோட இது எப்படின்னா, நான் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் ஆண்டவர் என் கூட இடைப்பட்டாருன்னா பேசினாருன்னா இப்படிப்பட்டதான காரியத்தை நான் பார்த்தேன்னா அவங்களுக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு டாக்டர் படிக்க சொல்கிறாரு, அந்த லாயருக்கு படிக்க சொல்கிறாரு, இப்படிப்பட்டதான காரியத்தை நான் ஷேர் பண்ணுவேன். Sometimes God shows me the name what she's going to get married or he's going to get married. That also I have shared. சில நேரத்தில் சில பெயர்களை கூட ஆண்டவர் காண்பிப்பார். அதாவது இவர்கள் திருமணம் செய்ய போகிற அந்த நபர் யார் அப்படிங்கிற பெயர்களை கூட காண்பிப்பார். அப்படி காமிக்கும் போது நான் அதை அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுவேன். But after that when they come and ask, I pray. If I get, I say. Otherwise, I encourage them to pray yourself, because you also carry a prophet inside you. That's called Jesus Christ. ஸோ அதுக்கு ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் உங்கள்கிட்ட அந்த வார்த்தையை பேசுவாருன்னு சொல்லி நான் சொல்லுவேன். Because nowadays, because of people are taking it an easy way for everything, let's go to the prophet. But that's not the way. You carry Jesus. Jesus will speak to you, prophet will speak to you, and when you go to the church, pastor or prophet or evangelist, he will reconfirm the things what God has spoken to you. That's what I believe. ஸோ இன்னைக்கு நம்ம சபைக்கு போனோம்னா நம்ம என்ன, அதாவது கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்ம போகணுமே தவிர எனக்கு ஏதாவது ஆண்டவர் பேசுவார், இதை பண்ணுவார் அதை பண்ணுவார்னு போகக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளதான் பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். அதனால அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம்ம சபைக்கு போகும்போது ஒரு பாஸ்டர்ட்டையோ இல்லை ஒரு எவாஞ்சலிஸ்ட்டையோ இல்லை ஒரு ப்ராஃபிட்டையோ போகும்போது ஆண்டவர் என்னிடத்துல பேசின அந்த வார்த்தையை நான் அங்கே போகும்போது அவங்க எனக்கு அதை கன்ஃபர்மேஷன் பண்ண அதில் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பொதுவாக ஒரு சில பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராப்பர்சிட்ட கூட போவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செக் பண்ணுற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க. சரி, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்? I believe we all prophets are, anybody who moves in prophetic carry the same Holy Spirit. Okay. So wherever you go, if what God speaks through me, God will speak through them. Sometimes God may speak through them more clearly, more precisely, because they can hear God more. Because sometimes you may be young or you may be old, so some people can hear more clearly, more thing. But once if God speaks one thing and if you are clarified about it, if you know this is a word, then you don't need to go anywhere. God has spoken to you, that one word is enough. Wherever you go, word is word only. Same word only comes. தீர்க்க தரிசன வரத்தில் செயல்படுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்படுறாரு. ஏன்னா என்னை கொண்டு பேசுறது தான் அவங்கள கொண்டு பேச போறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். அப்போ நான் பேசின அதே காரியத்தை அவங்க பேசலாம், என்ன இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி அவங்க பேசலாம். ஆனால் வார்த்தை ஒரே வார்த்தையாக தான் இருக்குமே தவிர அதில் வார்த்தையில் மாறுபாடு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்ம வார்த்தையை தேடி போகிறோம். ஒரே முறை நீங்கள் தீர்க்க தரிசனம் பெற்ற உடனேயே அந்த வார்த்தை இதுதான், அதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் அதில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். You don't need to simply go. நீங்கள் சும்மா வேற இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன மாதிரி வருதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறாங்க,
எதுவாக நடந்தாலுமே அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தான் செய்யறாங்க. பட் இது கரெக்டா நீங்க பாக்குறீங்களா? இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் சொன்னாதான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுல. Usually believe shepherd is the right one. Okay. Pastor can lead you in the right way. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சபை போதகர் தான் சரியான நபர். ஏன்னா தன் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு சரியான ஒரு மெய்ப்பனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவங்களை எங்க வழி நடத்தணும், என்ன அவங்களுக்கு தேவையானதை சொல்லணும், அவங்களுக்கு அந்த ஆடுக்கு தேவையான ஒரு தீர்க்கதரிசி கூட அவர் தான். So when you go to your pastor and share things, pastor will call prophet. There is a church believer like this, some problem. You call, you pray to them, and I will be so happy to pray. Without your pastor's knowledge coming and praying, it's good. It's like without your pastor's knowledge praying and coming, I'm okay. But your shepherd has full authority over you, so he can guide you in the right way. He can guide you to the right prophet also, because he has a lot of experience. ஐ மீன் அதாவது நீங்க உங்களுடைய போதகர் இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட தொடர்பு கொள்றதுங்கிறது சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்க மேல நிறைய அதிகாரம் உடையது உங்க மெய்ப்பனுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா நிறைய அனுபவம் இருக்கிறதுனால எந்த போதகத்தை உங்களை வழி நடத்தலாம், எந்த தீர்க்கதரிசித்தை உங்கள்கிட்ட பேச வைக்கலாம். ஏன்னா அவருக்கு சரியா அவங்க மூலியமா, போதகர் மூலியமா இந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி எனக்கு கால் வந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, அது மாதிரி சில ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு பாக்குறேன். நீங்க ஒரு மீட்டிங் உங்களை கூப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்படிதான் இருக்கணும் மீட்டிங், எனக்கு அப்படிலாம் வச்சிருக்கீங்களா? காத்துட்டு என்ன Nothing like that, uncle. Nothing. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே, என்ன எப்படி உங்களை மீட்டிங் அப்ரோச் பண்றதுன்னா உங்களை கூப்பிடுறோம் என்ன மாதிரி உங்களுடைய? Yeah, I have received many meetings and many churches I've gone. Does not matters on numbers. It only matters on presence of the Lord. It only matters whether the Lord wants me to be there. And before going to any church, I always ask God. I always ask my dad's opinion and my mentor's opinion. Can I go there? Can I step into that place? So that's the only thing. Other else, nothing else. ஆண்டவருக்கு சரியா, என் தகப்பனுக்கு ஓகேவா, என்னோட மென்டருக்கு ஓகேவா, இவங்களுக்கு ஓகேனா நான் அந்த இடத்துல வர்றதுக்கு எனக்கு ஓகே தான். ஏன்னா சபை எப்படி இருக்குது, அந்த சபையில் இருக்கிற ஜனங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் இவங்க 3 பேருக்கு ஓகேனா நான் வந்துடுவேன். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஹோலியான லைஃப். ஹோலி லைஃப்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட், இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிறைய இது லஸ்ட்ல போய் விழுகிறாங்க, அதெல்லாம் பாக்குறது. இந்த ஓவர் கம் பண்றதுல இது எப்படி பாக்குறீங்க நீங்க உங்க லைஃப்ல? எப்படி நீங்க from 13 only I was with my dad and mom fully. Till now also I'm with my dad and mom. Yes, 100% as a man we all go through falls and things like that. We are also a man, but I had that great blessing of not falling into anything more which I cannot come off, not falling into any addiction. 13 வயதிலிருந்து இப்போ வரைக்குமே நான் என் அப்பா அம்மா கூட தான் இருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அந்த பாவத்தில் விழக்கூடியதான காரியங்கள் எதுவுமே எனக்கு நடக்கலை. அதனால நான் பாவத்தில் விழுந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கான எந்த காரியமும் என் வாழ்க்கையில் நடக்கல. அது ஏன் சொல்றேன்னா, அது பெரிய ஆசீர்வாதமே 13 வயசுல ஆண்டவர் என்னை அழைச்ச அந்த அழைப்பு தான். So I don't have that testimony that I was smoking or drinking or fallen into any sin and all, because from young age only I just word. Because from young age only the way God brought me up is clean and good. But the people who have fallen into these things, I say God can still bring you out. ஸோ என்னை வந்துட்டு எனக்கு எந்த போதை பழக்கங்களும் எனக்கு கிடையாது. சிறு வயதுலேருந்தே வார்த்தையிலேயே வளர்ந்ததுனால எனக்கு அந்த காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த போதை பழக்கத்தில் விழுந்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களால் இன்னும் அதை விட்டு வெளியே வரக்கூடியதான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு உங்கள் டைமிங் எப்படி இருக்கும்? அதான் நான் கேட்குறது. நீங்கள் ப்ரேயர் மீட்டிங்ஸ் நிறைய போகிறீங்களா? அதை தாண்டி ஒரு விஷயம் நல்லா விரும்பி செய்வேன்னா என்ன உங்களுக்கு? I love spending time with pastors, like pastor kids. Okay. I love spending time. I love asking questions. How are your life? How is everything? Okay. I love going around. Okay. I love to travel with my family. I'm not that kind of travel person. I don't like to travel alone and all, go around. If I go anywhere ministry also, I don't go anywhere to go around. But if I'm with my dad and mom, or if I'm with my pastors, I love to ask questions. I like to have interaction. And I spend my time in that way. I spend my time in prayer and having good fellowship. I like fellowship, that's what. ஸோ பாஸ்டர்ஸ்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை பாஸ்டர்ஸ் பசங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது பிடிக்கும். எப்படி உங்கள் லைஃப் எப்படி போகுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பிடிக்கும். சில நேரத்தில் வந்துட்டு நான் எங்கேயாவது வெளியே ஊழியத்துக்கு போனால் கூட அங்கே போயிட்டு ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான எண்ணெல்லாம் எனக்கு இருக்காது. ஏன்னா ஊழியத்துக்கு போவேன், நான் வீட்டில் இருந்தேன்னா என் அப்பா அம்மா கூட எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவேன், அந்த மாதிரியான காரியங்கள் தான் தவிர நான் எங்கேயாவது ஊழியத்துக்கு போனாலும் வெளியே போகிறதுக்கான அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு இல்லை. ஒன் ஃபைனல் கொஸ்டின். நீங்கள் நிறைய பேருக்கு ப்ராப்போஸ் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அதை ரிவீல் பண்ணலாமா? Yes, I also had
I also have many prophecies. ஓகே. Because when I get discouraged, also God sends prophets in our life, in my life also to prophesy. Lot of visions what God has shown about future. ஓகே. Like my main vision is future, many things, but at present right now, because I'm a youngster, I'm 20. Uh, this year I saw a vision that God is mainly bringing out many youngsters, many hidden youngsters, ஓகே. which are praying, which are waiting for the time of the Lord. Because we see the book of Elijah, the book of First Kings, where we see prophet Elijah coming out. Until 17, nothing is written, but 17th chapter he comes out of nowhere. So this season I heard that one word in this year. Many people are watching me. You may not have any stage, many youngsters, you may not have any platform, but don't at all worry. You just need that one meeting, one stay, one moment of the Lord which will bring you out. So this year, at present, God gave me a vision to bring out or to encourage many youngsters, to share to them that still God can open great doors in their life. Yeah, for this year and for future, many more things to say. எஸ், ஆண்டவர் எனக்கும் வந்துட்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கேன். ஏன்னா சில நேரத்தில் நான் சோர்ந்து போகும்பொழுது சில தீர்க்கதரிசிகளை கொண்டு என்னோட கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். பல எதிர்காலத்தை குறித்து கூட ஆண்டவர் என்னோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ நான் ஏன்னா 20 வயசில் நான் இருக்கிறேன். எனக்கு இப்போ ஆண்டவர் காண்பிச்ச ஒரு தரிசனம் என்னென்னா, ஆண்டவர் மறைந்திருக்கிற அநேக வாலிபர்களை இந்த காலத்தில் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இன்னும் அவரால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க முடியும், வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். ஏன்னா ஒரே ஒரு மேடை உங்களுக்கான காரியத்தை, உங்களுக்கான வாசல்களை திறந்துரும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறார். அது மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ், அது வந்து என்னன்னா, நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரலான லைஃப், இப்போ நீங்க ஒரு கடவுளை பார்த்தது விதம், ஜீசஸை நேர்ல பார்த்துருக்கீங்களா, தேவதூ ஏஞ்சல்ஸை பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா உங்களுக்கு? Once I have many encounters. Oh, okay. But once I had an encounter with angels. Like Oh, once I had an oh. encounter with a big light. I saw Okay, a big okay, light coming and touching me. That's in the early days of my ministry. Oh, I had many encounters which changed my life in the early days. Yeah. okay, okay. எனக்கு பல சந்திப்புகள் ஏற்பட்டிருக்குது, தேவதூதரோட சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் ஒரு சந்திப்பு எனக்கு வெளிச்சம் அப்படியே வந்து என்னை தொடர மாதிரியான ஒரு சந்திப்பை நான் பார்த்தேன். ஸோ அந்த சந்திப்பு எனக்கு மிகவும் ஒரு மாதிரி பயங்கரமாகவும் சந்தோஷமாகவும் But இருந்துச்சு. angelic encounters are real. Surely God is going to send. Surely angels will encounter. But the way we see it matters. Angels may not come in wings and all. Sometimes angels may come in like man, like direct man, and come and encounter you. So yes, you will have angelic encounters, and I also had many angelic encounters. Okay, okay. தூதர்களை சந்திக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அது இயல்பில் நடக்கிற காரியம்தான். ஆனால் நம்ம பார்க்குற விதம் தான், அது எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஏன்னா அந்த தூதர்கள் வந்தால் ரெக்கையோட தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. சில நேரத்தில் மனுஷ ரூபத்தில் கூட தூதர்கள் வருவாங்க. அதனால நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதனால தூதர்களை சந்திக்கிற அந்த சந்திப்பெல்லாம் நிஜம் தான். ஓகே, சூப்பர். ஃபைனலாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, நிறைய ஊழியம் பார்க்குற ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Yeah. For every youngsters who watch me, I just want to say is just be strong. ஓகே. Be confident. Never give up. If you have that voice that God has called you, never give up. ஸோ என்னை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களாகி உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், பலங்கொண்டு திடமனதாக இருங்க. ஏன்னா உங்களை ஒரு சத்தம் உங்களை அழைச்சிருந்துச்சுன்னா அந்த சத்தம் கண்டிப்பாக உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த சத்தம் உங்களை கண்டிப்பாக மேலே கொண்டு வரும். Because at the age of 13 I came, lot of criticism, now also facing a lot of criticism, but I always stand. I always know that I heard that voice, and that voice will surely lift me up. So if you have heard a voice, if you know that the voice is real, never wait for anybody, just jump into it. You will surely see God is going to make your name great. That's what God said to Abraham. Abraham, I shall make your name great. But it's not an easy process. It's not a quick process also. Slowly, slow and steady, God will surely make you shine. So never give up. நான் என்னோட ஊழியத்தை வந்துட்டு 13 வயதில் ஆரம்பித்தேன். நான் 13 வயதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன்னா எனக்குள்ள அவர் கூப்பிட்ட அந்த சத்தம் இருக்குது. அவருடைய வார்த்தையை நான் கேட்டதுனால எந்த குறைகளை நான் கண்டுட்டு நான் என்னுடைய ஊழியத்தை நான் நிறுத்தலை. உண்மையாகவே உங்களை கூப்பிட்டது அந்த சத்தம் தான் அப்படின்னா நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாமல், நீங்கள் சந்தேகப்படாமல் உள்ளே குதிச்சிருங்க. ஏன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களை பிரகாசிப்பிக்கிற அந்த நேரம் வரும். ஏன்னா நீங்கள் எழும்புகிற நேரம் வரும், அந்த ஒளி உங்களை தேடி வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஆரோன், ப்ராஃபட் ஆரோன். நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ரொம்ப லாங் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறீங்க. ஸோ நிச்சயமாக நாங்கள் அதை பிளெஸிங்காக கருதுகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் உங்களுடைய டைம். Thank you so much.